வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மனித உரிமைகள் டிவிக்காக இங்கே வருகை தந்துள்ள சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள ராபர்ட் அவர்களுக்கும், ஸ்ரீரங்கிலிருந்து வருகை தந்துள்ள வல்லூராசிரியர் மோகன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் பத்தி நிறைய என்ன பண்றதுன்னு தெரியாம அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பத்திரிகை எப்படி நடத்துறது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்மளால நிவர்த்தி செய்ய முடியுமா, அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ணுமா, இந்த சங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, பத்திரிகை சங்கங்கள்லாம் அவங்களால ஏதாவது இந்த பத்திரிகையாளருக்கு பிரயோஜனமா ஏதாவது செய்யறாங்களா அப்படிங்கிற விஷயத்த ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு தீர்வுக்கு இப்ப நம்ம ஒரு கலந்துரையாடல் 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 எப்படின்னா, ஆக்சுவலி ஒரு ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் அதுல உள்ள கஷ்டங்கள் என்ன, பத்திரிகை நடத்துறதுக்கான ப்ராப்ளம் என்னலாம் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அந்த நியூஸ் எடுக்கும்போது சந்திக்கிற பிரச்சனைகள். அதனால இப்ப நீங்க எதனால நம்ம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றோம்னா, நீங்க சில கேள்விகள் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனைகள் தீர்வாகுமா அப்படின்ற விஷயத்த நீங்க கேளுங்க. இது எப்படின்னா, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும், ஒரு வெளியீட்டாளராகவும், ஒரு சங்கத்தின் தலைவராகவும், பல போராட்டங்களிலும் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால எனக்கு சில கருத்துக்கள் சொல்ல முடியும் நம்புறேன். நம்ம கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல மூத்த பத்திரிகையாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் என்ற முறையிலும் உங்களிடம் எங்கள் சந்தேகங்களை கேட்பதற்கு தாராளமாக அனுபவத்தை கேட்கலாம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆர்என்ஐ டெல்லியில பதிவு பெற்று அந்த ஆர்என்ஐ வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப இருக்க நடைமுறைக்கு தெரியும். எல்லா பத்திரிகை நடத்துவோருக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்என்ஐ வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க நிருபர்கள், இன்னைக்கு இருக்க போட்டி பொறாமை சூழ்நிலையில நாங்கள் நிருபர்களை போட்டு அந்தந்த மாசம் பத்திரிகைகளை கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க அவ்வளவு கஷ்டத்துல இந்த பத்திரிகைகளை வெளியே கொண்டு வர்றப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த பத்திரிகை தொழிலில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பழம்பெரும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த அந்தந்த மாவட்ட பிஆர்ஓ அலுவலகங்கள்ல நாங்களாம் போறப்ப எங்களை ஒரு சிறு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. நீங்களாம் இது ஒரு பத்திரிகையா, நீங்களாம் இதுல வரக்கூடாதுங்கிறாங்க. அங்க போய் கேட்டா, செக்ரட்டரியேட்ல கேட்டா, நீங்க போய் மாவட்டத்துல போய் கேளுங்கிறாங்க. இங்க திருச்சி ஒவ்வொரு மாவட்டத்துல, குறிப்பா திருச்சி மாவட்டத்துல போய் கேட்டோம்னா, நானே இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டத்துல கேட்டா, உங்களுக்கு எல்லாம் இங்க கிடையாதுங்க, நீங்க செக்ரட்டரியேட்ல போங்க அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கு எங்களுக்கு நான் கோடிக்கணக்கில் பணம் கொடுங்க, இது கொடுங்க, விளம்பரம் கொடுங்கன்னு கூட நாங்க கேட்கல. எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுங்கள். சாதாரணமா எங்களுக்கு தமிழகத்திலே நாங்கள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆரணையிலே இது பண்ணி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள் என பல முறை பல சங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை நம்பி உள்ள ஒரு நூற்றுக்கணக்கான நிருபர்களின் வாழ்வு எங்கே போகும் என்ற அச்சத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, இப்ப நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 45 மொத்தமா பெரிய கேள்வியை வச்சீங்கன்னா பெருசா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்கு வரேன். நீங்க ஒரு பத்திரிகை நடத்துறீங்க, நீங்க மாத பத்திரிகை. ஆமா, மாத பத்திரிகை, தினசரி பத்திரிகை. ஆமா. அரசு சென்னையில கொடுக்குற கார்டு 3, அதே மாதிரி மாவட்ட ரீதியாகவும் ஒரு 3 கார்டு அரசு அங்கீகரிக்கிறது. அவங்க மட்டும்தான். தாலுக்காக்கு யாருக்கும் அங்கீகாரம் கிடையாது. கொடுக்கல. ஆக்சுவலி இது கொடுக்க சொல்லி பல போராட்டங்கள், பலர் எவ்வளவு பண்ணி பார்த்தாச்சு, ஆனா நடக்கல. ஆக்சுவலி இப்ப உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க ஒரு மாத பத்திரிகை நடத்துறீங்க, உங்களுக்கு பிரஸ் பாஸ் கன்ஃபார்ம் ஒரு ஆசிரியருக்கு, ஒரு நிருபருக்கு, ஒரு போட்டோகிராஃபருக்கு கம்பல்சரி உண்டு. இதை நீங்க யார்கிட்ட கேட்டு பெறணும்னு தெரியல அப்படின்னா ஒரு ஆசிரியர் நிலைமை எப்படி இருக்கு? அப்போ இதுல ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன். இப்ப திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் சென்னையில கேட்டா என்ன சொல்றாங்க, எந்த மாவட்டத்துல நீங்க பத்திரிகை ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அங்க போய் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க மாவட்டத்துல பிஆர்ஓ கேட்டா, இதுக்கு நாங்க தர முடியாது, நீங்க சென்னையில கேட்கறாங்க. இதுக்கு ஒரு தெளிவான பதிலை இங்க சொன்னா அங்க சொன்னா இங்க போயிட்டு சிம்பிளாவே நீங்க சொல்றேன். இந்த மாவட்டத்துல இந்த பதிப்பு இங்க இருக்கு, அதாவது திருச்சி பதிப்புன்னு இருக்கு. திருச்சி பதிப்புல உள்ளவங்களுக்கு திருச்சி தான் கொடுப்பாங்க. நீங்க அதே மாதிரி இங்க திருச்சியில பத்திரிகை இருக்கு, இது உங்க பதிப்பு இங்க திருச்சியில உண்டு. இதை நீங்க அதாவது எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆதங்கம்னா, ஏன் ஒரு சில பத்திரிகா சங்கங்களை நீ நாடாம இருக்கிறீங்க? நாடி போய் ஒரு ஆக்சுவலி பத்திரிகா சங்கம்னு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட ஒரு 100கணக்கான பத்திரிகையாளர்கள் உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய டீம் இருக்கு. அவங்க தலைவர்கள் போய் அங்க ஒரு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமே. இல்ல நாங்க பத்திரிகை சங்கங்கள் நீங்க சொல்றீங்க, நிறைய சங்கங்கள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லாருமே நாங்க நிறைய பண்றோம்னு தான் வராங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சா அவங்க பெருசா கன்சிடர் பண்ணல. அடையாள அட்டை போடுறதும் மெயின் வேலையை வச்சுக்காங்க தவிர, மக்களுக்கு ஒரு பத்திரிகை பாதிக்கப்பட்ட பத்திரிகைக்காக இல்ல அவங்களுடைய உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றத்துக்காக அந்த அதிகாரிகளுடையோ இல்ல அரசுடையோ ஒரு போராட்டம் பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்ணி வாங்கி தரத்துக்கு அவங்க பெரிய அளவுல முயற்சி பண்ணல. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. இல்ல ஆக்சுவலி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாமே தோன்றிருக்கிறது பத்திரிகையாளர்கள் தான். அவங்க சந்தா வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சங்க விஷயத்துக்கு என்ன உதவி பண்ண முடியும் பண்றாங்க. ஒரு சில கோடிகள் அவங்களை விட்டு ஒரு நல்லபடியா செயல்படுற சங்கங்களை பத்தி பேசுவோம். அது ஒரு சில துணிச்சலான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த துணிச்சலான தலைவர்கள் நீங்க செல்லும் போது
அதற்கான தீர்வு உண்டு. நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க என்னைக்காவது நீங்க வாய் மூலியமாவே பேசிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு நான் வந்து உண்மையாவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க லெட்டர் பேர்ல இந்த சங்கங்களுக்கு நீங்க நான் சொல்றேன், இந்த சங்கங்களுக்கு நீங்க எங்களுக்கு திருச்சியில் எங்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது, இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கேன், இத்தனை வருஷமா இருக்க ஆர்மை பெற்றிருக்கேன், எனக்கு நீங்க இந்த விஷயங்களை வந்து பெற்று தரணும் அப்படின்னு ஒரு லெட்டர் மூலமா இது கொடுத்துருக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றது அருமையான கேள்விதான். இருந்தாலும் இந்த லெட்டர் நீங்க சொல்றீங்க, இது வரைக்கும் நாங்க பல சங்கத்துல போய் பல இதை இது பண்ணிருக்கோம், எந்த தலைவருமே அதை கேட்கல, நீங்க கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. இல்ல அவங்க அதுதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு கடி எடுத்தவனா தண்டல் தாண்டுற மாதிரி நேரா போனோமா, ரிஜிஸ்டர் போனோமா, ஒரு சங்கத்தை பதிவு பண்ணோமா, நான் தலைவாயிட்டேன், லெட்டர் பேர் கட்சி ஆயிடுச்சு. லெட்டர் பேர் கட்சி எப்படியோ அப்படி சங்கங்கள் உருவாயிடுச்சு. சங்கத்தை உருவாக்கிட்டு தான் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஊர் ஊரா போய் அங்க ஒரு பத்திரிகை பார்த்து இந்த 500 ரூபாய் சந்தா உறுப்பினர் கார்டு, இந்த நீனப்பா வந்து வா கார்டு, இப்படி கொடுத்து பழகி சுத்தி சுத்தி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மீட்டிங்ன்ற பேர்ல யார் யார் ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியர் பின்னாடி ஒரு 50 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பான், அந்த ஆசிரியர் பிடிச்சோம்னா நமக்கு அந்த 50 ரிப்போர்ட் நினைச்சு பாருங்க, ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட 500 ரூபான்னா 50 ரிப்போர்ட்டுக்கான வருமானத்துக்கு மிக பெருசு. அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாவட்டத்துல எத்தனை ஆசிரியர், அப்போ ஒவ்வொரு விஷயத்துல என்ன பண்ணா, இன்னைக்கு அந்த வியாபார ரீதியா பண்றவங்க போய் செயல்முறை காரணம்னா, ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீங்க எந்தெந்தோ விஷயத்துக்கெல்லாம் நீங்க போய் செய்தி எடுக்கிறீங்க, மாவட்ட ஆட்சி எடுப்பாரான்னு செய்தி போடுறீங்க, அமைச்சர் எடுப்பாரான்னு போடுறீங்க. நீங்க அதே ஒரு சங்க தலைவர், சப்போஸ் ஒரு சங்கத்தை நீங்க சேர்த்துட்டீங்க, நீங்க இருக்கீங்கன்னா, இல்ல நான் சப்போஸ் சேரல, நீங்க அந்த சங்க தலைவருக்கு ஒரு லெட்டரா நீங்க ஏன் வந்து கொடுக்காம இருக்கீங்க, ஒரு கடிதம் ஒரு விஷயமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ இன்னைக்கு சங்கங்களா போராட்டம் பண்றாங்க பாருங்க, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அந்த கோரிக்கை கொண்டு உள்ள கொடுக்க போவாங்க, அதுக்குதான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்றது. இப்போ ஏன் இங்க வந்து ஒரு பத்திரிகை நடத்துற ஒரு உரிமையாளர்கள் நீங்க இருக்க சங்கங்களுக்கு ஏன் ஒரு கடிதாசை கொடுக்காம இருக்கீங்க? இல்ல கடிதாசிகள்னா எல்லா சங்கங்களுமே வந்து கம்யூனிகேஷன் வந்து போன்லயே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட குறைகள்லாம் வந்து எல்லா சங்கங்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவிட்டு இருக்காங்க. பட் செய்யறோங்கிறாங்களே தவிர பெருசு. ஏன்னா அடுத்த ஒரு கோரிக்கை பேப்பர் வந்து செயலகத்துல ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. அங்க செய்தி அமைச்சரை வந்து நான் நேராவே பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, சங்கங்கள்ல உண்மையான பத்திரிகையாளர்கள் அடையாளம் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா செய்வோம். ஆனா சங்கத்துல வராங்க 100 பேருக்கு வராங்க, அதுல 10 பேர் தான் வந்து பத்திரிகை நடத்துறவங்க இருக்காங்க. இவங்களை நாங்க யாரை நம்பி என்ன பண்றது, ஜெனினா வந்து நாங்க செய்யறதுக்கு ரெடின்னு ஒரு செய்தித்துறை உண்மையான விஷயம் எப்படின்னா, அரசு சார்பா யாருன்னா நியூஸ் போடுறாங்களோ, அவங்களுக்கு யாருன்னா ஜால்ரா அடிக்கிற பேப்பர்ஸ் இருக்கோ, அவங்களுக்கான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசு அதிகாரிகளை அணுகி அவங்களுக்கு தேவையான கொண்டு வருவாங்க. இப்போ இந்த புலனாய்வு செய்தி மாச பத்திரிகைங்கிறது வந்து 2 விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து 2 கார்டு, அக்ரிடேஷன் கார்டு ஒன்று இருக்கு, தினசரி பத்திரிகை இருக்கு, சரிங்களா, பிரஸ் பாஸ் இருக்கு. உங்களுக்கு 2 பேருக்குமே உங்களுக்கான அங்கீகாரம் அங்க வழங்கப்பட்டிருக்கு. நீங்க வழங்கப்பட்ட விஷயத்த நீங்க இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் நீங்க போய் கேட்க வேண்டிய விஷயத்த யாரு சரியான ஆள் இல்லையே. இப்போ பூனைக்கு யார் பண்ணி பெற்றதுதான், ஒரு 4-5 சங்கத்துக்கு என்னோட சொல்றேன், ஒரு 4-5 சங்கத்துக்கு எங்களுக்கான உரிமைகள் இங்க மறுக்கப்படுது, எங்களுக்கு நீங்க பேசணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு லெட்டர் போடுங்க. பார்க்கும்போது அவர் வந்து சொன்ன விஷயங்கள், நாங்க வந்து மாத பத்திரிகைலாம் நாங்க கார்டு இங்க தரது கிடையாது. நாங்க வந்து டெய்லி பத்திரிகைக்கு நாங்க வந்து ரெஃபர் பண்ணி வாங்க மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாம் கார்டே எங்கேயும் கிடையாது. இல்ல நீங்க அப்படி வாங்கினா நீங்க அப்ளை பண்றது வந்து சென்னையில அப்ளை பண்ணுறாங்க. இல்ல அது அதே மாரி சில பத்திரிகைகள்லாம் இங்க கொடுத்துருக்காங்க சார். பத்திரிகை வராதவங்களுக்கு வார பத்திரிகை மாத பத்திரிகைகளே கொடுத்துருக்காங்க, அந்த ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. இல்ல இது நாங்க கொடுக்கல, அவங்க வேற வாங்கிப்பாங்க, இந்த மலுப்புற பொய். அவ்வளவு இந்த வருஷம் அவர் கையெழுத்து, இந்த பிஆர்ஓ தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு வார பத்திரிகைக்கு மாத பத்திரிகைக்கு அதிகாரம் மிக்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, நீங்க உங்களோட அந்த ஆதங்கள் வந்து உங்க மாவட்டத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துல. இல்ல ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கருத்து கேட்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஒரு பத்திரிகை நடத்துறோம், நாங்க போய் பிஆர் ஓட்ட போறோம், அந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் பிஆர் ஓட்ட போய் நான் பத்திரிகை நடத்துறேன், எங்களை அங்கீகரின்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்றாங்க பிஆர்ஓ, நீங்க உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், திருச்சியில இருந்து பேசுவதனால் திருச்சி பிரஸ் கிளப்ல மெம்பர் ஆகுங்க. திருச்சி பிரஸ் கிளப்ல நான் போய் கேட்டேன்னா, நீங்களா மாத பத்திரிகை, அதெல்லாம் நான் உங்களால மெம்பராக சேர்க்க மாட்டோம், எங்களுக்கு டெய்லி பத்திரிகை ஊடகத்துல இருக்கவங்க அவங்கள மட்டும் தான் மெம்பரா சேர்த்துக்கோ, உங்களெல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தி ஏதோ நாங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது நடக்குது. உண்மை. இதை வந்து நான் வந்து நிரூபிக்கிறதுக்கு தயார். தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து கோட்டை வரைக்கும் எங்களை வந்து அவனுங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த பிரஸ் கிளப் சொல்றதா அந்த பிஆர்ஓ கேட்கிறாரு. பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதை செய்யற பத்திரிகை, அவங்களோட சுத்துற ஆளுங்கட்சியோட அந்தந்த ஆளுங்கட்சியோட மாத பத்திரிகை புலனாய்வு பத்திரிகைலாம் நீங்க எங்களை பத்தியே தப்பு பண்ணுவீங்க இல்லையா? நாங்க கலெக்டர் போற நல்ல நியூஸ் போடுறோம், மக்கள் திட்டத்தை கொண்டு போறோம், முதல்வர் திட்டத்தை கொண்டு போறோம். ஒரு நிமிஷம், மாத பத்திரிகைங்கிறது ஆக்சுவலி டெய்லி நியூஸ்ங்கிறது வந்து இன்று ஒரு வீடு தீப்பிடித்தது முடிஞ்சிச்சு.
எப்படி தீப்பிடிச்சு, ஏன் பண்ணா, என்ன செஞ்சா, உள்ளுக்குள்ள போய் உட்காந்து பேசி எடுத்து அனலைஸ் பண்ணி அத்தனையும் உட்காந்து ஒரு எழுத்து போய் வந்துட்டாலோ, சப்போஸ் அதை நான் யாரா பேரை மாத்தி போட்டுட்டாலோ எங்களுக்கு தான் ரிப்பீட் கேஸ் வரும். யாரு பல பிரச்சனைக்குள்ள நடத்துறவங்க மந்திரம். அதனால ஆக்சுவலி சொல்ல போனா மந்த்லி மேகசினுக்கு ஆகட்டும் இல்ல வார மேகசின் ஆகட்டும் சல்யூட் தான் கொடுக்கணும். இதனால இன்னைக்கு ஊடகத்துறை இன்னைக்கு செழிச்சு நிக்கிறதுக்கு காரணமே இந்த அனலைஸ்ட் ஊடகத்தால மட்டும்தான். இன்னைக்கு டெய்லி பத்திரிகை வச்சு இன்னைக்கு நியூஸ் போடுவேன், கலெக்டர் வந்து மாதிரி தப்பா பண்ணிட்டாருன்னு, நாளைக்கு என்ன பண்ணுவேன், கலெக்டர் சரி பண்ணிட்டாரு, அதாவது டெய்லி நியூஸ். ஆனா கலெக்டர் ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, என்ன செஞ்சார், முதலமைச்சர் என்ன பண்ணாரு, உங்களோட உண்மையா சொல்லுங்க. நான் டெய்லி நடத்திருக்கேன், மாதம் நடத்திருக்கேன், வாரம் நடத்திருக்கேன். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கான தைரியங்கள் அது மாச பத்திரிகையாளர்களுடைய வீரியங்கள் ரொம்ப மோசமானது. ஏன்னா எந்த மாச பத்திரிகைக்காரரும் போய் கலெக்டர் கிட்ட நின்றுட்டு நியூஸ் பேசும்போது டிவி வச்சு எடுக்க வேண்டிய அவசியம். கண்டிப்பா கலெக்டர் சர்க்கிள் போய் உட்காந்துட்டு என்ன பேட்டி எடுக்கிறாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிற விஷயத்தாவது புகை நுழையா, அதாவது புகை நுழையாத போலீஸ் நுழையாத இடத்துலயும் பத்திரிகை. அப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிள்ல நீங்க இருக்கிறீங்க. ஒரு சிம்பிளா நான் என்னோட அட்வைஸ் சொல்றேன், நான் இந்த நிலையில இருந்தா சொல்றேன், நீங்க இன்னார் தப்பு பண்றாங்க இல்லையா, இன்னார் தப்பு பண்ற விஷயத்த நீங்க வெளியேற்று போடுங்க. அதாவது இந்த திருச்சியில இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வந்து அது ரெக்கார்டு போயிட்டு. இப்ப இல்ல இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா, பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொரோனா காலத்துல அவ்வளவு உதவி நியூஸ் போட்டோம். ஆனா அந்த உதவித்தொகை யாருக்கு தெரியுமா கிடைச்சது? நான் சொன்ன எந்த இதுன்னு சொல்லக்கூடாது. காட்சி ஊடகத்துல ஒரு கார்பரேட் கம்பெனியா பதிவு பண்ண ஒரு காட்சி ஊடகத்துல இருக்க வாட்ச்மேன் வந்து அந்த கார்டை காட்டி பிரஸ் கார்டை காட்டி 5000 ரூபாய் உதவித்தொகை வாங்கிருக்காங்க. உண்மையிலேயே நாங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு எலக்ட்ரீஷியன் வாங்கிட்டு போறான் பிரஸ் கார்டை காமிச்சு. அந்த கம்பெனில ஒரு கம்பெனில வேலை செய்யற இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, நீங்க இதை கொண்டு போய் நீங்க ஒரு சங்க தலைவர் சர்க்கிள் போய் எனக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி என்னைக்காவது பேசிருக்கீங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணி. இல்ல நான் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட சங்க கூட்டத்துல பேசியிருக்கேன். ஆனா சங்க தலைவர்களோ பலவேறு சங்கங்களோ அவங்க இதை பத்தி எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது, கன்சிடரே பண்ணல. அதை பத்தி ஒரு கோரிக்கை கூட அவங்க இது வரைக்கும் செய்தித்துறை அமைச்சர்கிட்ட வைக்கல. எங்களை சிறு குறு பத்திரிகையாளர்கள், ஒரு பத்திரிகை ஆசிரியர்கள் இது வரைக்கும் கொரோனா உதவி தொகையே கிடைக்கல. அவ்வளவுதான் போஸ்ட் படம் எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அது ஃபாலோ அப் கிடையாது. இது வரைக்கும் இந்த சிறு குறு பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இல்ல பத்திரிகை துறைங்கிறது ஒரு நிறுவனம். சிறு நிறுவன பத்திரிகையாளர்கள் பெருநிறுவன பத்திரிகையாளர் தாங்க. சிறு குறுங்கள்லாம் விஷயம் கிடையாது. இன்னொன்னு அவங்க உள்ளுக்குள்ள கொடுக்குற கிரேட்லயே இத்தனை பத்திரிகை அடி இத்தனை பண்ணு சொல்றாங்க. அத்தனை பத்திரிகை அடிக்காமலே பல ஐடி கார்டுகள் அரசு. ஆமா உண்மை உண்மைதான். அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சிகள் உள்ளவங்க இல்ல இத வந்து உங்க இல்ல இத உங்க கவனத்துக்கு இல்ல இத வந்து தவறா இருந்தாலும் சொல்றேன், நானு இது தவறா இருந்தாலும் சொல்றேன், உங்க கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அன்னைக்கு நம்ம வந்து எடப்பாடி ஆட்சியில இருக்கப்ப நம்ம ஒரு கோரிக்கை ஒண்ணு தலைமைச் செயலகத்துல ஆர்ப்பாட்டத்துல கொடுத்தோம். நீங்களும் உங்க தலைமையில தான் போனோம், செஞ்சோம். அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் ஒரு கேண்டீன்ல டீ குடிக்க போயிருந்தேன். நலவாரியம் வேணும் சார். அது போய் அன்னைக்கு போனப்ப நான் செக்ரட்டரியேட்ல எங்க தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பத்திரிகை வந்து உங்க தலைமையில அன்னைக்கு நம்ம கட் அவுட் எல்லாம் வச்சு எடுப்பா இதுல போய் கொடுத்தோம். அப்ப தலைமைச் செயலகத்துல நாங்க டீ குடிக்க ஒரு கேண்டீனுக்கு போனோம். பாத்தீங்கன்னா இந்த அக்கடேஷன் கார்டா அந்த பிரஸ் பாஸா 50 பேர் போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. கேண்டீன்ல வேலை செய்யறோம். உனக்கு எப்படி அந்த கார்டு சார்? இதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு எப்படி? ஏங்க நாங்க பத்திரிகை உண்மையிலே உழைக்கிற எங்களுக்கு கிடைக்கிற உனக்கு எப்படா செக்ரட்டரியேட் ஃபுல்லாவே பத்திரிகை சம்பந்தம் இல்லைங்க, வக்கீல் கார்டு, அது கவர்மெண்ட் கார்டுங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம். அங்க இருக்க புரோக்கர்களை ஒழிக்கணும் சார். முதல்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையாளர்களை அங்கீகரிச்சு கலைஞர் ஆட்சி வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், ஏழு ஆட்சி ரொம்ப பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்துட்ட உடனே நலவாரிய மேட்டர் கொடுத்துட்டேன்ட்டாரு, இங்க பண்ணிட்டேன்ட்டாரு. இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர் சங்கம் போயிட்டு எனக்கானது கிடைக்கிறேன்னு சொல்றேன். சென்னையில பிரஸ் கிளப் ஒண்ணு இருக்கு. பிரஸ் கிளப் காலவழியாவது பேரு, அது பிரஸ் கிளப்ப இன்னொருத்தர் எடுக்கலாம், அங்க போயிடுது. இப்ப பத்திரிகையாளர் மட்டும் சென்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஒரு பத்திரிகையாளர் சர்க்கிள். ஆனா இதை குறிச்சு எந்த சங்க தலைவரும் பேசவே இல்லை. வந்து ரொம்ப கேடுகட்ட விஷயம். இப்ப இதுல அவங்க அதோட நாங்க எங்க இன்னொரு விஷயமும் இந்த சொல்ல விரும்புறேன். இல்ல பத்திரிகை ஆசிரியர்கள் மேலேயும் தப்பு இருக்கு. இது வரைக்கும் எந்த பத்திரிகை ஆசிரியர் வந்து 10 புக்கு நடத்துறேன், நிருபர்கிட்ட காசு வாங்குறேன், இதை மட்டும் பேசலானே தவிர நம்மளுடைய நிருபர்களை வாரியத்தில் சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. எல்லாரும் இல்ல, நான் குறிப்பிட்டவர்களா சொல்றேன். எல்லா நாம்ஸ் தெரிஞ்சுக்காது. அதை தெளிவுபடுத்த வேண்டியது பத்திரிகை சங்கங்கள். அதை வந்து அதை கடமை தவறி சங்கத்தை குறை சொல்றதே போகாதீங்க. நான் குறை சொல்ல, வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டணும்னா எனக்கு வழி தேவை, நீங்க கேட்கணுங்க. நீங்க எந்த சங்கத்தை நான் கேட்டிருக்கேன், நீங்க வந்து ப்ராப்பரா கேளுங்க. என்ன சொல்ல போறாங்கன்னா நீங்க ரைட்டிங்ல கேளு, ரைட்டிங்ல பதில் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அந்த சங்கத்து மேல வந்து
இந்த சங்கம் வந்து கேட்டோம் கையில பேப்பரை காட்டு. ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளரோட செயல். உண்மை. எந்த சங்க ஆக்சுவலி நான் ஓப்பனாவே சொல்லிக்கிறேன், எந்த மாவட்டத்திலேயாவது ஒரு பத்திரிகை ஆசிரியர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கலையா, சப்போஸ் எந்த சங்கத்தில் இருக்கீங்களோ அந்த சங்கத்துக்கு லெட்டர் கொடுங்க. அந்த சங்கம் உங்களுக்காக போராடலையா, அங்க இருந்து வெளியில வா. அங்க போய் நீ 500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த சங்கத்து கார்டை வச்சு ஒண்ணு பண்ண போதில்லை. பத்திரிகையாளர் கார்டு இன்னைக்கு கொடுக்குற, இப்ப இவர் வள்ளூர் பத்திரிக்காரனா இவர் கார்டு, மனித விடியல் இருக்காருன்னா இவரோட கார்டு. உங்க விஷயங்கள் மட்டும்தான் அரசு கவனத்துக்கு போகுமே தவிர ஒரு சங்கத்தோட கார்டு கவனத்துக்கு போகாது. ஏன்னா உங்களோட உழைப்பு தான் வந்து டெல்லியில பேசப்பட்ட ஒரு ஆரம்பம். இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் நீங்க சங்கத்திலே இல்ல, சப்போஸ் நீங்களே சங்கம் எது பண்ணுனாலும் நீங்க சென்னையில உள்ள ஒரு 6-7 சங்கம் இருக்குங்க, நல்ல நல்ல சங்கம் இருக்குங்க, அந்த தலைவர்கள் போராட காத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே எந்த விஷயமே எடுக்கல. அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சென்னையில உங்களுக்காக போராடக்கூடிய சில எண்ணிக்கையில உள்ள சங்கங்கள் இருக்கு. இன்னைக்கு பிரஸ் கிளப்புக்கெல்லாம் நீங்க போக முடியாது. பிரஸ் கிளப்பே சென்னையிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு அறிவிச்சு நக்கீரன் கோபால்ல இருந்து இந்து ராம்ல இருந்து அவங்க வழிகாட்டுறதுக்கு அங்க உட்காந்துருக்காங்க. இது சென்னைக்கு. நான் வந்து சொல்றேன்னா, மாவட்டம் ரீதியா இருக்கிற நீங்க ஆளுமை உள்ளவங்களை விட்டுட்டு இன்னொரு 5 சங்கங்கள் இருக்கு, செயல்பட்டு வர சங்கங்கள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், பல தலைவர்கள் ஓப்பனாவே அரசு எதிர்த்து இன்னைக்கு கேள்வி கேட்டுருக்காங்க சங்க ரீதியாவே. அதாவது நீங்க ஏதாவது கோரிக்கை வைத்தால் அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ அவங்க என்னன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த நீ எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. இப்ப இந்த விடுங்க, கட்டுமான தொழிலாளர் சங்கம் இருக்கு, வன்னியர் சொல்றாங்க, ஜாதி சங்கம், எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு புகார் போகுங்க. புகார் போனோம், அந்த புகார் மேலதாங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள் தன் சங்கத்துல ஒரு புகார் அறிவிச்சிருக்கீங்களா? அதாவது இது வரைக்கும் நீங்க இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுன்றதா சொல்றேன். தயவு செய்து உங்களுக்கான நீங்க ஒரு ஆசிரியரா இருக்குன்னு சொல்றேன், நீங்க உங்க சர்க்கிள் யாராவது உங்களோட புகார் மறுக்கப்படுது, உங்க புகாரை கொடுக்குறீங்க, என் புகாருக்கு எனக்கு கிடைக்கல, அந்த செய்யாத தலைவர் தீர்வு. இப்படி ஒரு புகார் தரீங்க, ஒரு 5 நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க பிரிஞ்சு அலைகிற கூட்டத்தை ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு இந்த கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டம் எடுத்துறாங்க. ஆக்சுவலி போராட்டம் நடத்துறத பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர், ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்கான தீர்வுங்கிறது கிடைக்காது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட தன்னிச்சையான போராட்டம் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 முறையா அரசுக்கு எனக்கான அடையாள அட்டை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு ஆர்கனைஸ் லெட்டரை நீங்க போஸ்ட் போடுங்க. சங்கங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த தலைவர் வந்து பல சங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச அந்த சங்க தலைவர்களுக்கு நீங்க இது மாதிரி, நான் ஒரு ஆசிரியர், எனக்கு இல்ல நீங்க ஆக்டிவா இருக்கிற சங்கத்து ரைட்டு, நாங்க இப்ப ஒரு இது கொடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க உடனே அடுத்த கோரிக்கையா என்ன சொன்னாங்க, முதல்ல நீங்க எங்க சங்கத்துல உறுப்பினரா சேருங்க, ஒரு 500 ரூபாய் முதல்ல அனுப்பிச்சு விடுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, 100 பேரா, 500 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்கன்னா அந்த நேரத்துல நாங்க வந்து பின்னடைவை சந்திக்க வேண்டியதா இருக்கு. எல்லா நிருபர்களையும் கூட்டு வந்து 500 ரூபாய் கொடுன்னா யோசிக்கிறாங்க. இது மாதிரி ஏமாந்துருக்கோம், பல பேர்த்துட்டு ஐடி கார்டு தரேன்னு சொல்லி. இவரு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அரசுக்கு ஒரு கோரிக்கை வைங்க, கோரிக்கை வச்சு காப்பி டூல் போட்டு சங்கங்கள், அது நல்ல அந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும். அதாவது இது மூலமா ஒரு பத்திரிகை ஆசிரியர்கள் வேண்டுகோள், ஒரு போராடக்கூடிய தலைவன், இந்த சங்க தலைவன் என்ன பண்ணுவாருன்னா, அதை தன் கையில எடுத்து அது ஒரு பத்திரிகையாளர் போட்ட, என் உறுப்பினராக தான் இருந்தா போராடுற கூட சங்க தலைவர்லாம் கிடையாது. ஏங்க இன்னைக்கு ஒரு அது மாதிரி இருக்காங்க, கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஒரு ஐயோ நான் ஓசில போராடுறேன்னு சொல்லி எந்த சங்கமும் எங்களை கூப்பிட மாட்டேங்குது. இல்ல இப்ப நீங்க சொல்றது அருமையானது. எந்த ஒரு அது தலையில நின்று தன்னிச்சையா போடுற தலைவன் இப்போதைக்கு சர்க்கிள்ல இல்லாம இருக்கிறத கண்கூடா பாக்குறோம். ஏன்னா அவனுக்கான புகார் போய் சேரல. நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒண்ணுதான் இந்த சொல்யூஷன். பத்திரிகையாளரா நீங்க எனக்கான கார்டு இந்த விஷயம் மறுக்கப்படுது அப்படின்னா உடனடியா இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த உங்க உள்ள சென்னையில இருக்கிற வயங்கிட்டு இருக்க சங்கங்களுக்கு நீங்க அனுப்புங்க. எந்த தலைவன் உங்களுக்காக வந்து
ரோட்ல படுத்து கிடக்குறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல இதுல இப்போ இந்த இது மூலியமா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சென்னை பிரஸ் கிளப்புக்குள்ள நாங்க இங்க இருக்க லோக்கல் ஆளுங்க வர முடியாது, அதுல ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உறுப்பினர் ஆகிறது கஷ்டம். திருச்சி பிரஸ் கிளப்ல ஒரு தூத்துக்குடி பிரஸ் கிளப், மதுரை பிரஸ் கிளப் சேர்க்க மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு என்ன தீர்வு? இல்லங்க, இதுதானங்க சொல்றேன். இப்ப நான் இங்க பத்திரிகை எடுத்துட்டு இருக்கேன், என்ன இந்த பிரஸ் கிளப்புக்குள்ள சேர்க்கல, அதுக்கான காரணம் என்ன, அரசு என்ன கோரிக்கை வச்சிருக்கு, இதுல ஏதாவது அறிவுறுத்தல் இருக்கா? இல்ல இப்ப நாங்க வாங்கின சர்டிபிகேட் தப்பா, இல்ல எங்களோட அச்சு ஊடகத்துல இருக்கிறது தப்பா? நீங்க அதான் சொல்றேன், ஒரு புகார் எங்க நீங்க இந்த ஒரு புகார அழிங்கன்ற என்னோட மாத பத்திரிகை எடுத்துட்டு இருக்கேன். என்னோட பத்திரிகை வந்து எனக்கு அங்கீகரிக்கப்படல, இங்க என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது அவன் சொல்லுவான் அப்பதான், என்னன்னா சார் இந்த பிரஸ் கிளப்ங்கிறது தினசரி, அதாவது பிரஸ் கிளப் நீங்க மந்த்லி பத்திரிகை சர்க்கிளுக்கு நீங்க பேச நினைக்காதீங்க. பிரஸ் கிளப் எதுக்கு தெரியுங்களா? அது மணமகள் மன்றம். அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வைஃபை கவர்மெண்ட் கொடுத்து தினசரி செய்திய எடுத்து போறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரூம். அது நீங்க தினசரி செய்தி போடுறவங்களா? நாங்க கிடையாது, மாத செய்தி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க, ஆக்சுவலி சில வரைமுறைகளை அரசே அங்க ஆனா அந்த பிரஸ் கிளப்ல எங்களோட ஆளு இருக்காங்களே, மாத இதழ் நடத்துறவன், வார இதழ் நடத்துறவன் மெம்பரா இருக்கான், அதை எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இததான் சொல்ல வந்தேன். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கப்பட்டிருக்கு கொண்டிருக்கின்ற விஷயத்தை நீங்க கலெக்டர் ஒரு காப்பி, பிஆர் ஒரு காப்பி அங்க அடிக்கிறீங்க, சங்கத்துக்கு அடிக்கிறீங்க. இதை நீங்க ஒரு ப்ராப்பரா பண்ணினீங்கன்னா கண்டிப்பா மந்திரி பத்திரிகையாளர்கள் ஜெயிப்பது வருது. ஏன்னா நம்ம இவங்கள மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிள், ஏன்னா நான் மந்திரி இதுல நான் மந்திரி பத்திரிகையா சொல்ல, இது டெய்லி பத்திரிகை நடத்துற அந்த சில பேர் எனக்கு தெரியும் தமிழ்நாடுக்குள்ள, ஒரு அதாவது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சிறு குறு பத்திரிகை, டெய்லி பத்திரிகை நடத்துறவங்களே சில பேர் அங்க சேர்க்க மாட்டேங்க. அதாவது பெரிய கார்பரேட் கம்பெனின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை நிருபர்களை மட்டும்தான். அதோட ஆசிரியர் நல்லா புரிஞ்சுக்கணும், நிருபரை விட்டுருங்க. அதோட ஆசிரியர் ஒரு கம்ப்ளைண்டடா வச்சு நீங்க கொடுங்க, உங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க. எல்லாமே இல்ல, இத வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்றது. பத்திரிகையாளர் பண்ற தப்பு என்னன்னா, ஸ்ட்ரைட்டா போன்ல பேசுறோம், நேரா போய் உட்காந்து பேசுறோம், வரமே தவிர முறையா ரிக்கார்டை வந்து கொடுத்த ரிக்கார்டை கேட்டோம்னா அவன் பதில் சொல்றதை யோசிப்பான். ஏன்னா தகவல் பெருமை சட்டம்லாம் வந்துச்சு, நம்ம இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கோம், பத்திரிகையாளர் தகவல் உரிமை சட்டையில கேட்டோமா? இவர் புரிஞ்சுக்கிறார். இப்ப இந்த புரிதல் அனைவருக்கும் வரணும், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வரணும். சங்க தலைவர்கள் யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க பின்னாடி போகணும். பேச தெரியாதவன், மேடையில வந்து ஏதோ யாரு மினிஸ்டரை பார்த்தாலும் காலில் விடுறவன், எங்க எது கொடுத்தாலும் போய் சாலை மாற்றி சுத்துறவன், அந்த குரூப் எல்லாம் தூக்கி ஓரங்க. நீங்க பத்திரிகையாளராக போராடுறதுக்கு சங்கங்கள் இருந்துச்சு. அன்னைக்கு ரவீந்திரதாஸ் இருந்தாரு, இன்னைக்கு அந்த மகன் சுபாஷ் நடத்திட்டு இருக்காரு, இந்த பக்கம் தலைமைச் செயலாளர் குமார் இருக்காரு, அந்த பக்கம் வந்து வேல்முருகன் இருக்காரு, அப்புறம் ரஞ்சித் பிரபாகர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் நிறைய வளர்ந்த சங்கங்கள் இருக்கு. அவங்க நீங்க ஒரு கோரிக்கை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா நீங்க அடுத்து உங்களோட ஆதங்கத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி எங்களோட ஆதங்கம் என்னன்னா, இப்ப நாங்க போறோம், திருச்சி மாவட்டத்துக்கு போறோம், பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த பிஆர்ஓ வச்சுக்கிறாரு. நீங்க திரும்ப பாத்தீங்களா, திருப்பி பழைய போறீங்க நீங்க. அது இதுதான், அதனாலதான் சொல்லுவேன் சிறு குருன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ஏன்னா இது ஒரு நிறுவனம். இப்ப நான் வந்து இப்போ ஆடிகாரில் வருவேன், நீங்க 800 வருவீங்க, இவர் வந்து இனோவால வருவாரு. ஒவ்வொருத்தருக்கான தகுதி கண்டிப்பா இவ்வளவுதான் தவிர, ஆனா எல்லாரும் கார் தான் போகும், இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கான 4 பேர் அதை உட்காருக்கான அனுமதி இருக்கு, இங்க அனுமதி இருக்கு, எல்லா அனுமதி இருக்கு. என் கார்ல 4 பேருக்கு தான் முடியும். நான் ஆடி வச்சிருக்கேன்றதுனால என் கார்ல 10 பேர் தூக்க முடியுமா? முடியாது. அதனால அவங்கவுங்களுக்கான கெப்பாசிட்டி என்னைக்குமே உண்டு. நீங்க சிறு நிறுவன பத்திரிகையாளர் என்னைக்கு வேணா பெறலாம். ஒரு சின்ன வீரப்பன் ஒரு கேஸ் எடுத்து இன்னைக்கு தாப்புற நிக்கிற நக்கீர நினைச்சு பாருங்க, ஒரே கேஸ் தான், ஒரே அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரம் இருமுறை அளவுக்கு பத்திரிகை வாய்ந்தது. அதனால நீங்க தயவு செய்து ஊடகத்தை நேசிங்க. ஊடகத்துல உள்ள சர்க்கிள்லயே நீங்க உங்களுக்கு மத்தவங்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி பண்ற மாதிரியே இங்க ஒண்ணு கேள்வி கேட்டுவாங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இதுக்கு மேல பேச வேண்டாம். நிறைய நல்ல தெளிவா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மனித வளர்ச்சிக்காக வந்து
பத்திரிகையாளருடைய வளர்ச்சிக்காக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகள்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக இல்லை, இது பார்க்குற எல்லா பத்திரிகையாளருக்காக இந்த மெசேஜ் அனுப்புறது தான். அதனால இங்க இவ்வளவு நேரம் வந்து இருந்து அது தெளிவா வந்து நடைமுறைகளை சொன்னதுக்கு சென்னையில் வந்த ராபர்ட் அவர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர் மோகன் அவர்களுக்கும் நன்றியை மனிதர்களுக்காகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம் பத்திரிகையாளர். மீண்டும் அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திப்பது மனிதவியல் மோகன்.